ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, உண்மையிலே திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தக்காளி பழத்தை ஒரு 4 தக்காளி பழம் அரைச்சி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, 4 பச்சை மிளகாய். தாளிப்புக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ வெங்காயம் நமக்கு கோல்டன் கலரில் வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அப்போ தான் இந்த தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பொடி சேர்க்கணும். தக்காளியை ஊற்றினோன்னா நீங்கள் டக்குன்னு பொடியை சேர்த்து தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது. மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எப்படியோ பச்சை மிளகா போட்டிருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கு அளவு தண்ணி அரிசி நான் சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள். தக்காளி சாப்பாடு உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு அளவு தண்ணி வச்சுட்டு நான் அரிசி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதித்த பிறகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 விசில் விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் தேங்காய் சட்னி, முட்டை தொக்கும் செஞ்சுருக்கேன்.